ரீசன்ட் நியூஸ் என்ன, 16வது நிதி ஆணைய தலைவராக அரவிந்த் பனாகாரியா அவர்களை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களை இந்த இயர் எண்டுக்குள்ள ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 16th ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் வரல, அதனால நம்ம 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். 15th ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவர் யாருங்க? என்.கே. சிங். இந்த ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மனை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட். ஆர்டிகல் 280ல் ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கு. ஃபினான்ஸ் கமிஷனில் ஒரு சேர்மன் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்களை பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்குன்னு குவாலிஃபிகேஷனை செட் பண்ணுறது யாருன்னா பார்லிமெண்ட்ட கான்ஸ்டியூஷன் பவர் கொடுத்துட்டாங்க. அதுபடி பார்லிமெண்ட்டும் ஒரு சட்டம் இயற்றி பொது விவகாரத்துறையில் யார் சிறப்பாக இருக்காங்களோ அவங்கள சேர்மனாக நியமிக்கணும். உறுப்பினர்களுக்கு 4 குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மனை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷனை 2017ல் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. 14th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனால தான் 2015லிருந்து 2020 வரைக்கும் நிதி பகிர்வு நடந்திருக்கும். 15th ஃபினான்ஸ் கமிஷனை 2020லிருந்து 25க்கு நிதி பகிர்வை பற்றி ரெக்கமெண்டேஷன் கொடுங்கன்னு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் கோவிட் காரணன்றனால 2020லிருந்து 21 ஓராண்டு அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2021லிருந்து 2026க்கு நிதி பகிர்வை பற்றி தனியாக ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபினான்ஸ் கமிஷனோட மெயின் நோக்கம் என்ன? சென்டர் ஸ்டேட்டுக்கு எப்படி நிதி பகிர்வு கொடுக்கறது, அவங்களுக்கு எப்படி கிராண்ட்ஸ் கொடுக்கறது அப்படின்ற சொல்றதுதான் இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட வேலையேவும். அப்படி அந்த ஸ்டேட்டுக்கு நிதி பகிர்வு போகும்போது எல்லா ஸ்டேட்டுக்கும் எப்படி நிதி பகிர்வு போகுது, அது ஹரிசாண்டல் டிவல்யூஷன். சென்டர்லேருந்து ஸ்டேட்டுக்கு வரும்போது அது வெர்டிக்கல். இந்த வெர்டிக்கல் டெவல்யூஷனை 41% ஸ்டேட்டுக்கு கொடுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த 14th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்கன்னா 42% கொடுத்துருப்பாங்க. 15th ஃபினான்ஸ் கமிஷன் 41% தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு காரணமும் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா 2019ல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநில ஸ்டேட்டஸை இழந்து யூனியன் பிரதேசமாக மாறிடுச்சு. அதனால ஸ்டேட்டுக்கு 1% குறைச்சி 41% மாற்றிட்டாங்க. சரி, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு நிதி பகிர்வு கொடுக்கும்போது அதை எப்படி பிரித்து கொடுக்குறாங்கன்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் 15%, பரப்பளவின் அடிப்படையில் 15%, ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜியை பொறுத்து 10%, இன்கம் டிஸ்டன்ஸை பொறுத்து 45%, டீமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு 12.5%, டாக்ஸ் எஃபோர்ட்டை வச்சு 2.5%. 14வது ஃபினான்ஸ் கமிஷனில் டாக்ஸ் எஃபோர்ட்டையும் டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையிலையும் பிரித்து தந்திருக்க மாட்டாங்க.